ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஜெரிஷ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லீஃபை எப்படி ஸ்கெலிட்டன் லீஃபாக நமக்கு சேஞ்ச் பண்ண போகிறோன்றதை இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுக்கு வேறு எந்த ஐட்டம்ஸுமே தேவையில்லை, வெறும் தண்ணி இருந்தால் போதும். அதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ இது பண்ணுறதுக்காக நான் அரச மர இலையை எடுத்திருக்கேன். இதை வந்து இங்கிலீஷில் பேப்பால் லீஃப்னு சொல்லுவாங்க. இப்போ இதுக்கு ஒரு பவுலில் தண்ணி ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மாதிரி தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு நம்ம லீவ்ஸ் எல்லாத்தையும் டிப் பண்ணி வச்சிடணும். இந்த மாதிரி வாட்டரில் எல்லா லீவ்ஸையுமே டிப் பண்ணி வச்சுருங்க. டிப் பண்ணி வச்சுட்டு இது சேஞ்ச் ஆகிறதுக்கு 15 to 20 days டைம் எடுக்கும். அது வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் அப்போ தான் அந்த லீவ்ஸில் உள்ள அந்த க்ரீன் பார்ட் எல்லாமே போயிட்டு கரெக்டான அந்த ஸ்கெலிட்டன் பார்ட் நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி டிப் பண்ணி வச்சதுக்கப்புறமா நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது. இதோட வாட்டரை 2 days once நம்ம சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். பிகாஸ் அந்த வாட்டர் வந்து கலர் சேஞ்ச் ஆகிறப்போ அந்த ஸ்மெல் அடிக்க ஆரம்பிக்கும். ஸோ நம்ம 2 days once இதை வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ ஆஃப்டர் 20 days ஆகிடுச்சு. இப்போ இந்த லீஃபை எப்படி எடுத்து க்ளீன் பண்ணி இதை வந்து ஸ்கெலிட்டன் லீஃபாக சேஞ்ச் பண்ணுறோன்னு பார்த்துடலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு லீஃப் எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்மக்கிட்ட எல்லாருக்கிட்டேயுமே வேஸ்ட்டு ப்ரஷ் இருக்கும். அதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி லைட்டாக இந்த மாதிரி ஸ்பெச் பண்ணுங்கள். லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சாலே அந்த லீஃபில் உள்ள அந்த க்ரீன் பார்ட் எல்லாமே வந்துடும். நீங்கள் கொஞ்சம் அழுத்தி தேய்ச்சிங்க அப்படின்னா அந்த லீஃப் வந்து லைட்டாக கிளிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி லைட்டாக அந்த மாதிரி ஸ்ப்ரெஷ் பண்ணி விடுங்க. கரெக்டாக அந்த லீஃபில் உள்ள எல்லா பார்ட்டுமே வந்துடும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா இதை வந்து வாஷ் பண்ணிடுங்க. நல்லா க்ளீன் வாட்டரில் வாஷ் பண்ணிடுங்க. இப்போ இந்த மாதிரி 1 time க்ளீன் வாட்டரில் வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு திரும்பவும் இதை வந்து லைட்டாக திட்டுக்கிட்டாக இருக்கிறத வந்து இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு எடுத்து விட்டிங்க அப்படின்னா வந்துடும். மறுபடியும் இதெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ஆக வச்சுருங்க. ஒரு 1/2 an hourக்கு நீங்கள் ஃபேன் கடியில் வச்சாலே நல்லா ட்ரை ஆயிரும். இப்போ பாருங்கள், லீஃபோட ஃபுல் ஸ்கெலிட்டன் நல்லா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை வந்து தண்ணியில் வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபுல்லாக எல்லா திட்டாக இருக்கிறது போயிட்டு நல்லா கிளியராக தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை ஆக வச்சிடலாம். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக வாஷ் பண்ணதுக்கப்புறமா எவ்வளோ அழகான ஸ்கெலிட்டன் தெரியுது அப்படின்ட்டு. இப்போ இதில் நல்லா ஈரமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி இருக்குது. இப்போ இதை வந்து நல்லா ட்ரையாக வச்சிட்டோம் அப்படின்னா கரெக்டாகிடும். இப்போ இது வந்து ஒரு 1/2 an hourக்கு ஃபேன் கடிச்சு வச்சுருங்க. இப்போ பாருங்கள், 1/2 an hour ஆகிடுச்சு. எவ்வளோ அழகாக ட்ரை ஆகிடுச்சு. ரொம்ப அழகாக அதோட ஸ்கெலிட்டன் தெரியுது பாருங்கள். இப்போ இதில் வந்து எப்படி கலர் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ இந்த லீஃப் கலர் பண்ணுறப்போ ஃபர்ஸ்ட்டு கீழே 2 டிஷ்யூ பேப்பரை விரிச்சிட்டு அது மேலே அந்த லீஃப் ஸ்கெலிட்டனை வச்சு அதுக்கப்புறமா கலர் பண்ணுங்கள். பிகாஸ் அந்த கலர் வந்து ஸ்மெட்ச் ஆகும். அது வந்து இந்த கீழே போகும், ஸ்கெலிட்டன் கீழே போகிறப்போ அந்த கலர் வந்து கீழே வேறு ஏதாவது வச்சுருந்தோன்னா அதில் படுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் விரிச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணுங்கள். இன்னொரு ரீசன் நம்ம டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணுறதுக்கு என்னென்னா, நம்ம வந்து கலரும் வாட்டரும் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம வந்து பெயிண்ட் பண்ணுறோம். ஸோ இந்த வாட்டரை வந்து இந்த டிஷ்யூ பேப்பர் வந்து உறிஞ்சிக்கும். உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலரில் பண்ணலாம், இல்லை சிங்கிள் கலர் கூட நீங்கள் ஒவ்வொரு லீஃப்க்கும் யூஸ் பண்ணலாம். அது உங்களோட விருப்பம் தான். நீங்கள் உங்களோட டெக்கரேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம்.
எல்லா கலரையுமே கலர் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஃபைனலாக எல்லா கலருமே ஸ்மெஷ் பண்ணுற மாதிரி எல்லாத்துலேயுமே லைட்டாக வாட்டர் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அவ்வளோதான், ஃபினிஷ் ஆகிடுச்சு. நம்ம அழகாக கலர் பண்ணி ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படின்ட்டு. அவ்வளோதான், ரொம்ப கிளியரான லீஃப் ஸ்கெலிட்டன் ரெடி ஆகிடுச்சு. இதை எப்படி கலர் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபியூச்சர் அப்டேட்ஸ் பார்க்குறதுக்காக மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.